தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே மூதாட்டி மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த விவகாரத்தில் இளைஞர் ஒருவர் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். வீட்டு வாசலில் மது அருந்திய நபரை தட்டி கேட்ட மூதாட்டி குத்தி கொல்லப்பட்ட சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள கிழாக்குளம் வடக்கு தெருவைச் சேர்ந்தவர் 80 வயதான முத்தம்மாள். கணவர் வேலாயுதம் இறந்த பிறகு இவர் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். கடந்த 2ஆம் தேதி மாலையில் வீட்டில் முத்தம்மாள் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு ஓடி வந்த உறவினர்கள் முத்தம்மாள் உயிரிழந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ந்து போயினர். அவரது கழுத்தில் கத்தியால் குத்தப்பட்ட காயங்கள் இருந்துள்ளன. இதுகுறித்து உடனே செய்துங்கநல்லூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த போலீசார் உடலை மீட்டு உடற்கூறாய்விற்கு அனுப்பி வைத்தனர். உடற்கூறாய்வு அறிக்கையில் மூதாட்டி கத்தியால் கழுத்தில் குத்தப்பட்டும் கட்டையால் தாக்கப்பட்டும் உயிரிழந்திருப்பது தெரிய வந்தது. கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளியை வலைவீசி தேடி வந்தனர். அக்கம்பக்கத்தில் விசாரித்த போது சம்பவத்தன்று மாலை முத்தம்மாள் வீட்டின் வாசலில் அமர்ந்து அதே பகுதியைச் சேர்ந்த அருண் பாண்டி என்பவர் மது அருந்தி ரகடையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. வீட்டு வாசல் முன் போதை வெறியில் அட்டகாசம் செய்து வந்த அருண் பாண்டியை மூதாட்டி முத்தம்மாள் தட்டி கேட்டுள்ளார். ஏப்பா, உனக்கு குடிக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? என் வீட்டு வாசதான் உனக்கு கிடைச்சதா என கேள்வி எழுப்பி அதட்டி இருக்கிறார். ஏற்கனவே போதை வெறியில் சலம்பிக் கொண்டிருந்த அருண் பாண்டிக்கு மூதாட்டியின் அதட்டல் பெரும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கோபம் தலைக்கேறி வீட்டு வாசலில் கிடந்த கட்டையை எடுத்து முத்தம்மாளை சரமாரியாக தாக்க ஆரம்பித்திருக்கிறார். வலிதாங்க முடியாத மூதாட்டி ஒரு கட்டத்தில் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்திருக்கிறார். அதன் பின்னு மாத்திரமடங்காத அருண் பாண்டி கத்தியை எடுத்து கழுத்திலேயே குத்திவிட்டு அங்கிருந்து தப்பியோடியது தெரிய வந்துள்ளது. அருண் பாண்டியை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் அவர் மூதாட்டியை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். அவரை கைது செய்த போலீசார் கொலை குறித்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.